என்னடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சவன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மள பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. அந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓடினாலே உங்களுக்கு 10 படம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் காலையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மத்தியானம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும், ஈவினிங் வீட்டில் ஒன்று ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 20 படம் ஒரு வாரத்துக்கு வந்துட்டுருக்கு. ஆகாவில் வந்து நக்கலைட்ஸோடு சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், அம்முச்சி 2. அந்த ஹைனா லாஃப்டர் வித்தியாசமாக இருக்கும். இப்படி தான் சிரிக்கும். வெல்கம் டு யுவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, வல்லவன் வகுத்ததா படத்தோடைய ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வாங்க அவங்க கூட பேசுவோம். ஹாய், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ராஜேஷ்? நல்லா இருக்கேன் தாஷ்வி. சூப்பர். ஸோ வெல்கம் டு யுவர் ஷோ. ஸோ இந்த மூவி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாண்ட் டு சே, நீங்கள் ஒரு ஆக்டிங் கோச் கூட அண்ட் தென் யூஆர் அன் ஆக்டர், இல்லை ஆக்டர் ஆகிறதுக்கு அப்புறம் ஆக்டிங் கோச், எப்படி சொல்லலாம், கோழிலேருந்து முட்டை வந்தது கதை அது. ஏன்னா நான் தியேட்டர் பண்ணுற பொறுத்தே கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆக்டிங் கோச்சுங்கிறது சித்தா படத்தோட ஆக்டிங் கோச் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபைலாக யோசிச்சிங்கன்னா இப்போ ஆக்டர் ஆகிட்டு தான் அது பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நான் வந்து முதல்ல குழந்தைகளோட நாடகங்கள் ஒர்க் பண்ணுறது, அவங்க கிளாஸ் எடுக்கிறது வந்து முதல்ல பண்ணிகிட்டு இருக்காது. எப்படி ஆக்டிங் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இட்ஸ் இன் யோர் பிளட்டா அந்த மாதிரியா? அப்படிலாம் இல்லை, பிளட்டில் இருக்கிற லோயா. ஆக்டிங் இஸ் கிராஃப்ட் தான் இல்லை. ஆக்டிங் வந்து எனிஒன் கேன் பிகம் அன் ஆக்டர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் தியர் லைஃப். ரியலி? ஐ பிலீவ் இன் திஸ். ஓகே. ஆக்டிங் வந்து ஒரு சயின்ஸ். என்ன ஆக்டிங் கோச்சாக இருக்குன்னா நான் கிளாஸ் எடுக்கிறப்ப அதான் சொல்லி ஒரு சயின்ஸ் மாதிரி தான் அது. வந்து ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே. அப்புறம் ஒரு இமோஷன் எப்படி இமோட் பண்ணுறதுன்னு டெக்னிக் தெரிஞ்சால் போதும். if you know the technique, right technique, and if you are able to adapt your lifestyle, then you can become an actor at any point of your life. ஓகே. நான் சயின்ஸாக தான் பார்க்குறேன் ஆக்டிங். ஒரு ப்ரீத் மாற்றுறது மூலிமா ஒரு இமோஷனை இமோட் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ப்ரீதை மாற்றுறது மூலிமா ஒரு பிரீத் எடுத்து ஈவனாக பிரேக் பண்ணிங்கன்னா லாஃப்டர். அது நீங்கள் ரெசனேட்டர் மாற்றுறப்ப மூக்கில் பண்ணிங்கன்னா, த்ரோட்டில் போனீங்கன்னா, இன்னும் டீப்பாக பண்ணிங்கன்னா, நீங்கள் இழுத்து பண்ணால் கூட எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். வாவ். ஸோ நீங்கள் ஃபால்ஸ் டோன் இருக்குது, இது எல்லாமே டெக்னிக்ஸ். அது ஓகே. அது நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்கணும், ஒரு பேஷன்ஸும் இருக்கணும், பேஷனும் இருக்கணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஓ வாவ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷனேட்டாக பண்ணுற ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னே சொல்லலாம். இது வந்து எவ்வளோ டிஃபிகல்ட் நினைக்கிறீங்க ஃபார் இந்த ஒரு ஜென்ரேஷனான யூத்துக்கோ? இல்லை நிறைய பேர் வந்து ஆக்டிங் பண்ணணும்னு நினைப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே நம்மளும் அந்த டான்ஸ் ஆடினா எப்படி இருந்திருக்கும், நம்மளும் அந்த ரொமான்ஸ் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு திங்கிங் வரும். ஸோ ஃபோன்லேயே வந்து ரீல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் ஆர் ஹவு ஈஸி இட் இஸ்? ஸோ ரொம்ப வல்னரபுளான ஒரு ஆர்ட்லேயே வந்து ரொம்ப வல்னரபுளான ஒரு ஒரு ஆர்ட்னா அது வந்து ஆக்டிங் தான். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஏதாவது டைரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், டைரக்ஷன் ஒர்க் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணலன்னு வைங்களேன், டைரக்ஷன் ஒர்க் பண்ணவே இல்லைன்னு வைங்க, நீங்கள் எப்படி நான் டேரக்டராகனு கேட்க மாட்டீங்க. குறைந்தபட்சம் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து பார்ப்பீங்க. ஒரு சினிமோட்டோகிராஃபராக இருந்தால் குறைந்தபட்சம் ஐஎஸ்ஓன்னா என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. போய் பண்ண மாட்டீங்க. நான் போய் பைலட் ஆக போகிறேன்னு சொல்ல மாட்டீங்க, எனக்கு ஃப்ளைட்டு கொடுன்னு கேட்க மாட்டேன். ஆக்டருக்கு மட்டும் எல்லாரும் போய் நான் போய் ஆக்டர் ஆகிறேன், எனக்கு ரோல் கொடுங்க கேட்டுருவாங்க. ஏன்னா ஆக்டிங் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோதான் பண்ணுமோ இவ்வளோதான் பண்ணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு படிப்பு இருக்கோ, எப்படி ஒரு பைலட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, லேண்டிங் என்ன பண்ணுறது, புக்கில் வாசிக்கிறதுக்கும் செஞ்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசம். கூகுள் பண்ணப்போ வந்துடும் ஹவு டு ஸ்டார்ட் அ ஃப்ளைட். நான் அதை பண்ணிட்டு ஃப்ளைட் எடுக்க முடியாதுல்ல. சேம் அப்ளைஸ் ஃபார் ஆக்டிங். ஆக்டிங் கற்றுக்கணும். கற்றுக்கிறது இப்போ நீங்கள் கோர்ஸ் போய் கற்றுக்குங்க நான் புஷ் பண்ண மாட்டேன். நான் படிச்சிருக்கேன் கோர்ஸ், ஆனால் நீங்களும் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கோர்ஸ் போனீங்கன்னா டைம் கம்மியாக செலவாகும். இவங்க தலைகளாக யோசிக்கிறாங்க, ஐயோ 3 வருஷம் போய் எப்படிங்க ஆக்டிங் பார்த்து கற்றுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. 3 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்து ஒரு நீங்கள் 300 வருஷம் உயிர் வாழ முடியாது. ஒரு 30-40 வருஷம் நீங்கள் நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த 3 வருஷம் போய் கற்றுக்கலன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு 30 படம் கொடுத்தா கூட கடைசி வரைக்கும் நடிக்க தெரியாமல் சுமாரான ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக சுற்றிட்டு இருப்பீங்க. டிஃபரன்ஸ் எப்படின்னா, இப்போ கமல் சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, நான் வந்து கோர்ஸ் போகல, ரஜினி சார் வந்து கோர்ஸ் போனவர். ஓகே. ஆமாம், கமல் சார் வந்து கோர்ஸ்லாம் போனதில்லை, ஆனால் ஹி லேர்ன்ட் இட் இன் ஹார்ட் வே. உங்களுக்கு டைம் ஆகும்ல. அவர் வந்து ஒரு 10 அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ஒரு படத்தை நடிச்சிட்டிங்கன்னு வைங்க, அந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓடினாலே உங்களுக்கு 10 படம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே. இப்போ அப்படி கிடையாது.
இப்போ நீங்கள் காலையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மத்தியானம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும், ஈவினிங் வீட்டில் ஒன்று ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 20 படம் ஒரு வாரத்துக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரிவர்ப் ஆகிற டைமிங்கே கிடையாது இப்போலாம். ஸோ முன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு படம் ஃப்ளாப் பண்ணாலும் அடுத்து 10 படம் கிடைக்கும். அவங்க தே கேன் எக்ஸ்ப்ளோர் இன் ஆக்டிங், தே கேன் லேர்ன், தே கேன் அன்லேர்ன். அதுக்கெல்லாம் ஒரு டைம் டியூரேஷன் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. முன்னால் படமும் 25 டேஸில் எடுத்து முடிச்சாங்க. ஸோ வித்தின் அ மந்த் 2 படம் பண்ணவங்களாம் இருக்காங்க ஹீரோ, 3 படம்லாம் பண்ணியிருக்காங்க ஒரே மாதத்தில். அந்த பீரியடே வேறு. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தா கமல் சாரும் ரஜினிகாந்த் சாரும் 100-150 படம் 200 படம் நடிச்சிருப்பாங்க. இப்போ விஜய் சார் 100 படம் நடிக்கவே முடியாது. 100 படம் நடிக்கிறது கஷ்டம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் வரும்ல. இப்போ வந்து ஏன்னா பிஸ்னஸும் பெருசு, எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அடாப்டபிலிட்டியில் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களோட டைம் ஷார்ட்டாக யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகே, ப்ராக்டிக்கலி அதான் பெட்டராக இருக்கும். பட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் இப்போ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியில் லைஃப் ஸ்டைலில் போயிட்டுருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயத்தை போட்டோ இல்லை பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிவிட்டு தே ஈஸிலி கம் டு திஸ் பிளாட்ஃபார்ம் of which you're talking about, like for a 3 years or 5 years so அதை பயிற்சி எடுத்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு வர்றது ஒன்று இருக்குது. பட் சோஷியல் மீடியானால அந்த பாப்புலாரிட்டி அந்த ஃபேஸ் பிராண்ட் வச்சு ஈஸிலி they are coming getting the chance. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீடியா எப்பயுமே வந்து ஒரு ஏய் என்னது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா உடனே அட்ராக்ட் பண்ணோம். இட் ஹேப்பன்ஸ். அதனால் அவங்களாம் மோசமானவர்கள், அவங்களாம் பெரிய ஆளாகவே ஆகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஓகே, எனி ஒன் கேன் பி இன் லைம் லைட் ஃபார் எனி பாயிண்ட் ஆஃப் தியர் லைஃப். ஓகேங்களா, ஹூ இஸ் கோயிங் டு சஸ்டெயின் இட்? இப்போ எனக்கே பார்க்க வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸில் ஆரம்பிச்சிருப்பான் யூடியூப் சேனலில், 21 இயர்ஸ் ஆரம்பிச்சிருப்பான். அந்த பொண்ணு லவ் பண்ணேன், அந்த பொண்ணு எனக்கு இப்படி மெசேஜ் அனுப்புது, இப்படி ஒரு கண்டென்ட் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ண 35 இயர்ஸில் அதை பண்ண முடியாதுல்ல. 35 இயர்ஸில் ஒய்ஃபை பற்றி ஒரு கண்டென்ட் எடுப்பான். பாட்டு பேர் இதையே எவ்வளோ நாள் கன்டினியூ பண்ண முடியும்? ஓகே, ஸோ அந்த ஏரியா ஒன்று தனியாக இருக்குது. சினிமான்னு எடுத்துட்டிங்கன்னா அப்படி வர்றவங்க எல்லாருமே ஒரு சில படங்கள் தான் அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. அப்படி ஒரு என்ட்ரி எடுத்தால் தான் நம்ம ஷைன் ஆக முடியும்னு நினச்சாங்கன்னா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு யூ ஷுட் நோ த கிராஃப்ட். இந்த சினிமாவில் எப்படி நான் பெட்டராக நடிக்கிறது, எனக்கு கொடுத்துருக்கவள அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒன்று அவங்க எதிர்பார்க்குறத பண்ணணும், இல்லை அதோட எக்ஸ்ட்ராவாக பண்ணணும், இல்லை அது பெட்டராக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணணும். ஸோ இதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு கீழே பண்ண ஆரம்பிச்சா அடுத்து கூப்பிட மாட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி குட்டி, ஒரு 20,000 லைட் மேன்லேருந்து எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன், ஒரு 20,000 தான் இருப்பாங்க அப்படின்னு நியூஸ் பரவிடும். இஸ் அ குட் ஆக்டர் அப்படின்னாலும் பரவிடும், இஸ் அ பேட் ஆக்டர் அப்படின்னாலும் பரவிடும். நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க சஸ்டெயின் ஆயிட்டு சொல்லுங்க? தெரியலையே. நான் வந்து 2012 சென்னை வந்தேன். எனக்கு ஊர் வந்து மதுரை. ஸோ நான் டெல்லியில் முடிச்சுட்டு 12 சென்னை வந்தேன். மிடில் வந்தேன். 12 மிடில் வந்தவருன்னு அனுபம் கேர்னு ஒரு ஆக்டர் இருக்கார் ஹிந்தியில், நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் இருக்காங்க, ஆமாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா விஐபின்னு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா விஐபியா, ஆமாம் பிரபுதேவா நடிச்சாரு அப்படின்னு சொல்லணும்ல. சரிங்களா? ஸோ அவர் வந்து என்னோட சீனியர். நான் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் தான் படித்தேன், அவரும் அங்கே படிச்சிருந்தார். அவரும் ராதிகா சரத்குமார் சேர்ந்து இங்கே ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆக்டர் பேப்பர்ஸ்னு. அது நான் தான் டீனாக வந்து 2 வருஷம் ஸ்கூல் ரன் பண்ணேன். ஸோ 12 to 14 அந்த ஒர்க் பார்த்தேன். அப்புறம் 14க்கு அப்புறம் அந்த 10 to 5 ஜாப்லாம் குவிட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் ஆக்டிங் இன் பேரல் மூவிஸ். நான் வந்து சிவபுராணம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் டைலாக்ஸ் இருக்காது, ஆனால் நான் தான் மெயின் லீடு. நான் மட்டும் தான் படத்தில் இருப்பேன். அது கம்ப்ளீட்டாக வந்து ஃபெஸ்டிவல் போகிறோம். அது ராட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்ட்லாம் வாங்கிச்சு. அப்புறம் துபாய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2-3 ஃபெஸ்டிவலில் வாங்கிச்சது. அந்த படம் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி ஸ்லோவாக தான் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப போர் நான். ஏன்னா அது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா சொல்லி தர மாட்டாங்க, நடிக்க முடியாது சொல்லி கொடுக்குறாங்க. அதில் நெட்வொர்க் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ இங்கே ஆடிஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் கிடையாது தமிழ் இண்டஸ்ட்ரி. பாம்பே அளவுக்கு ஸ்ட்ரீம் லைன் ஆகிறதுக்கு இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆயிரும் போலங்க. ஏன்னா பாம்பே வந்து ஈஸியாக வந்து போனோம்னா இன்றைக்கி போய் பாம்பேல இறங்கினா ஈஸியாக போய் ஒரு யார் காஸ்டிங் கம்பெனின்னு கூகுள் பண்ணாலே வந்துடும். நேராக அவங்க அட்ரஸ் பண்ணோம்னா they will ask us to give the ப்ரொஃபைலும்பாங்க. அழகாக கொடுத்துட்டு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டு நல்லா ஒர்க் ஆச்சு, செலக்ட் ஆகாட்டினா கூட நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணோம். இந்த அசிஸ்டன்ட் இவர்கிட்ட இருப்பான், அடுத்து அங்கே மாறுவான், அவனுக்கு கூட டீ குடிக்க போகணும், அவங்க கூட தேட்டருக்கு போகணும். பல உண்மைகள் எல்லாம். ஆமாம், அது வந்து ஒரு மாதிரி இல்லை ரொம்ப கிரேயான ஏரியா. இங்கே வந்து டைரக்டரில் வந்து ஒரு கடவுள் மாதிரியும் அவங்க வந்து ஒரு குட்டி ரோல் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஏதோ கடவுளோட வரப்பிரசாதம் மாதிரி இவங்க ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு திறமை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் இந்த சிக்கல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எனக்கு நடிக்க தெரியாது சார், நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படி போய் சரண்டர் பண்ணுற தன்மைங்கிறது இங்கே தமிழில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது அவங்க விரும்புகிறாங்களா டேரக்டர்ஸ் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இவங்க இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகல இன்னும். இப்போ நான் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமானா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போ நான் வந்து வெற்றிமாறன் ஆஃபீஸுக்கே போகிறேன்னு வைங்களேன்,
அங்கே வேலை பார்க்குற அசோசியேட் டைரக்டர் போய் நான் நேஷனல் ஸ்கூல் ட்ராமாலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், அப்படிங்களா, ஓகே நாளை கழிச்சு வாங்க, கருப்பு சட்டை போட்டு வந்துருங்க, அந்த குரூப்பில் நிற்க வச்சுருன்னு சொல்லுவாங்க. எனக்கு நடந்திருக்கு, அதனால சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து அப்படி தான் இருக்கு. நான் ஆடிஷன்ஸ்லாம் இங்கே போகிறேன். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஹிந்தியில் 2 வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டேன். ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயில் அனுப்புவாங்க. நீங்கள் அவைலபிளான்னு கேட்பாங்க. அந்த டேட்டில் அவைலபிள்னு சொன்னால் தான் ப்ராஜெக்டே சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சேலரி நீங்கள் எல்லாமே க்ளீனாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. வந்துருங்க, ஸ்பாட்டுக்கு வாங்கம்பாங்க. நான் பவுண்டு கேட்டால் டென்ஷன் ஆகிடும். பவுண்டா? நாங்கள் ப்ரொடியூசருக்கே பவுண்டு கொடுக்க மாட்டோம், உனக்கு இந்த பவுண்டு கேட்குறேன். இதெல்லாம் இங்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் எப்படி வாய்ப்பு தேடுறீங்க இந்த இண்டஸ்ட்ரியில்? இந்த படத்தில் எப்படி வாய்ப்பே தேடல நான். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட சர்க்கிளில் இப்போ நான் ஆக்டிங் கோச்சாக போகிறேன் இல்லையா, ஆக்டிங் கோச்சாக போகிறப்ப அவங்களுக்கு நான் வந்து ஆக்டிங் வாய்ப்பு தேடி போனால் தான் என்னை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் கோச்சாக போகிறப்ப எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்குது, ஒரு நல்ல ஸ்பேஸாக இருக்குது. இப்போ கிங்ஸ்டன்ங்கிற படத்தில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் அவரை ட்ரெயின் பண்ண போயிருந்தேன். போன ஜிவி பிரகாஷ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே போன இடத்துல லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன ஸ்வாப்பில் ஒரு மெயின் ரோல் எனக்கு வந்து டேரக்டர் வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நம்ம பவுண்டு வாசிச்சிடும்ல, அதனால் நமக்கு எந்த ரோல்னு நல்லா தெரியும். ஒன்று ஓகேன்ட்டேன் நான். ஸோ இதே மாதிரி மற்ற படங்களையும் பண்ணுவாங்க. ஓகே, பேர் சொல்ல, ஒரு படத்துக்கு போகிறப்போ ஒரு ஆக்டர் ட்ரெயின் பண்ண போகிறப்ப இவருக்கு ஒரு ரோல் போட்டு கூப்பிட்டு போயிட்டோம்னா கூடவே இருப்பான்ல, அப்படி ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க. ஆனால் ரோல் நான் வந்து பவுண்டு வாசிச்சிருப்பேன்ல, என்கிட்ட ஒரு தப்பான ரோல் சொல்லி மொக்கையான ரோல் சொல்லி வாங்க முடியாது. ஸோ சுமாரான ரோல் சொன்னாங்கன்னா சாரி பிரதர், நம்ம அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணுவோம், இப்போ நான் வந்து கோச்சாக மட்டும் வரேன்ட்டு வந்துடுது. ஓகே, யாரெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க நம்ம கோலிவுட்டில்? நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ வந்து அபேதியல்னு ஒரு ஹிந்தி ஆக்டர் இருக்கார், அவர் நான் கோச் பண்ணேன் ஒரு படத்துக்கு. அது இந்த படம் ரிலீஸ் ஆகல, ஒரு அனிமல் எனர்ஜி ஒன்று ஒர்க் பண்ணேன் அவருக்கு. அப்புறம் இப்போ இந்தியன் 2ல் ஒரு 2-4 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன் நான். அதில் சங்கர் சார் பொண்ணு அதித்தி சங்கருக்கு நான் தான் கிளாஸஸ் எடுத்தேன். விருமன் படத்துக்கு முன்னாடி, விருமன் படத்துக்கு ட்ரெயின் பண்ணல, ஆக்டிங் கிளாஸஸ் எடுத்தேன். அப்புறம் ஹரிஷ் கல்யாணுக்கு பிக் பாஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். அப்புறம் இப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஏஆர் முருகதாஸ் சார் படத்துக்காக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு மட்டும் பண்ணுறேன். அவர் வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர் இல்லையா? இல்லை, இதுதான் வந்து இங்கே கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்டிங் கோச்னா ஆக்டிங் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த ரோலுக்காக அந்த ரோலுக்கான ட்ரைனிங் தானே. இப்போ சித்தார்த்துக்கு நான் வந்து சித்தா படத்தில் சித்தார்த்து அந்த குட்டி குழந்தைக்கு எல்லாருக்குமே நான் தான் கோச்சாக ஒரு 100 days ஒர்க் பண்ணேன். இட் டசன்ட் மீன் தட் சித்தார்த் டசன்ட் நோ ஆக்டிங், அப்படி கிடையாது. அபேதியலுக்கு நான் ட்ரெயின் பண்ணேன். அபேதியல் நான் அதுக்கு முன்னாடி நான் தேவ்டிலாம் பார்த்து நான் ஹார்ட் கோர் ஃபேன் அபேதியலுக்கு. ஸோ இட் இஸ் சம்திங். எப்படின்னா நான் வந்து பவுண்டு வாசிச்சு டேரக்டர் நிறைய டைம் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இப்போ டெஸ்ட்னு ஒரு படம் எடுக்கிறாங்க ஒய்நாட்டில், சசிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் இது மாதவன் சார், நயன்தாரா, இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. சித்தார்த், மீரா ஜாஸ்மின்லாம். இவங்களுக்கும் நான் போய் கோச் பண்ணல, இவங்களுக்கும் நான் வந்து ஆக்டர்ஸ் பைபிள் ரிவ்யூ கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு ஆக்டர் பைபிள்னா அது ஓவரால் A to Z அந்த கேரக்டர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போய் ஹெல்ப் பண்ணேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வேறு விதமான ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ நான் ஆக்டர் ஒருத்தவங்க அவங்கள நடிக்க வைக்கணுங்கிறது ஒரு ஜானர் ஆஃப் ஆக்டிங் கோச்சு. நல்ல ஆக்டர், அவங்க பயங்கரமான ஆக்டர், அவங்கள கோச் பண்ணுறங்கிறது வேறு. ஸோ இது எல்லாமே நீடு தான். ஓகே. இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா டேரக்டர் தான் வந்து ஆக்டிங் சொல்லி கொடுக்கணும். பழைய காலத்தில் பாரதிதாஸ் வந்து சாப்புன்னு அறையாது ஒன்றும் அழுக வந்துச்சு அப்படி தான் நடிக்க வச்சாருப்பாங்களா. அதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆமாம் கிளீஷே இல்லை. அந்த காலத்தில் வீட்டில் அடிப்பாங்களே, நம்மளால அடிச்சிருக்காங்களே ஸ்கூலில் படிக்கிறப்ப. இப்போ ஸ்கூலில் அடிக்க சொல்லுங்க பார்ப்போம், கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ வந்து பயங்கர மெச்சூர்ட் ஆகிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ ஆக்டிங் கோச்சிங் டேரக்டர் வேலை வந்து ஆக்டிங் வாங்குறது மட்டும் கிடையாது, எத்தனை கிராஃப்ட் இருக்குங்க, பேக்ரவுண்ட் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். அப்படிங்கிற ஆக்டிங்கை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆக்டிங் பற்றி நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃபைன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷன், அதாவது ஆக்டிங் கற்றுக் கொடுக்கறது அண்ட் தென் அதோடைய கிரேஸ் ஸ்க்ரீனில் வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆர் யூ ஆஸ் அ ஆக்டர் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? விச் ஒன் யூ லைக் மோர்? இல்லை, இப்போ எப்படின்னா எல்லா ப்ராஜெக்டில் நம்ம நடிச்சிட முடியாது. இப்போ சித்தால் அந்த குட்டி குழந்தை தான் நடிக்க முடியும், நானே அந்த குழந்தைய மாறுறேன்னு நடிக்க முடியாது. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணுறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ரோல் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக்டிங் தான். ஓகே. ஆக்டிங்கில் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம பிரேக் டைமில் கேரவனில் உட்காந்துருக்கப்பயோ இல்லை வெளியே உட்காந்துருக்கப்பயோ நம்ம அந்த கேரக்டர் பற்றி மட்டும் யோசிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம். இது அப்படி பண்ண முடியாது. சித்தா படத்தில் ஃப்ரேமில் ஒரு ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்க்கு நான் தான் பொறுப்பு. அப்படிங்கிறப்ப அது பயங்கர டென்ஷனான வேலை. ஆமாம், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில குட்டி குட்டி ஆக்டர்ஸ் இருப்பாங்க, 1 லைன் டைலாக்ஸ்லாம் இருக்கும், அவங்க வந்து காலி பண்ணிடுவாங்க, ஃப்ரேமே காலி ஆகிடும். அவங்க வந்து நிற்பாங்க அப்படி ஒரு மாதிரி.
அப்போ வந்து ஒரு சித்தாலே ஒரு படத்தில் அந்த ஒரு ஷாட்டில் வருவாங்கன்னா வந்து பேன் டைட்டாக ரிஜிடாக நிற்கிற மாதிரி இருக்கும். உடனே கட் பண்ணிட்டு அந்த ஆள்கிட்ட போய் கையில் ஒரு ஃபைலை கொடுத்துட்டு ஒரு ஃபோன் நோண்டிக்கிட்டே வதா, ஸோ தட் ஃப்ளெக்சிபிளாக தெரியுது, ஓகே இந்த மாதிரி ஆயிடும். ஸோ நம்மளோட இன்டர்வியூ வந்து வல்லவன் ஒருத்தரை விட்டுட்டு என்னோட இன்டர்வியூ மாதிரி போயிட்டு இருக்கு. அதை உட்காந்து கடுப்பாக போகிறேன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்வி அதுதான். வல்லவன் பக்ததடா படத்துல நீங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தீங்க அண்ட் வாட் இஸ் யுவர் ரோல் இன் தட் மூவி? ஓகே, சென்னை டு சிங்கப்பூர் படத்தில் ஒரு ரோல் பண்ணேன் நான். அதில் வானம்பாடின்னு ஒரு ரோல். அது வந்து ஒரு பயங்கர க்ரேஸியான ஒரு ரோல். நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், அமேசான் ப்ரைமில் இருக்குது. அந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு ட்ரிப்பியான கேரக்டர். அது வேக்கியான படமே வேக்கியாக இருக்கும். அது இந்த கேரக்டர் ரொம்ப ட்ரிப்பியாக இருக்கும். டைரக்டர் வந்து எனக்கு கொடுத்ததே வந்து எல்லாம் வந்து அனிமேஷன் படம் தான் ரெஃபரன்ஸ் சொன்னார், ரியல் மனிதர்கள் யாருமே சொல்லலை. ஸோ அதில் வந்து விநாயக் துரை வந்து அசோசியேட் டைரக்டர். ஸோ எல்லா சீனுமே பேப்பரில் இருக்கிறத தாண்டி ஷார்ட்டில் வந்து ஸ்பாட்டில் வந்து கண்டக்கு எக்ஸ்ட்ரீமாக நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த கேரக்டர் அப்படி. அதனால் அப்போ இருந்து எனக்கு அவர் பழக்கம் எனக்கு. ஸோ சம்டைம்ஸ் ஒரு கண்டினியூட்டி செருப்பு நாங்கள் டிசைன் தொலைச்சிட்டோம். ஸோ அப்போ இருந்து இது டேரக்டர் தெரியாமல் பார்த்துக்கணும், இது இந்த மாதிரி நட்பு ஆரம்பிச்சது எங்களுக்கு. ஸோ அங்கே நான் நிறைய பேப்பரில் இருக்கிறத தாண்டி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு, எனக்கு தெரில, நானும் கேட்கணும் ஏன் எனக்கு இந்த ரோல் கொடுத்தேன்னு. அப்படி இருந்தப்போ அவர் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ இந்த படம் நீதிமணின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ரோலுக்கு நாங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணோம்னா, நாங்கள் கொஞ்சம் அனிமல் எனர்ஜி ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ ராஜேஷ் மாதிரி தெரியக்கூடாது நடிக்கிறப்ப, வேற ஒரு ஆள் மாதிரி தெரியணுங்கிறப்ப ஒரு அனிமலோட இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து நான் வந்து ரியலிஸ்டிக்காக அதுக்காக ஃபுல்லாக வரப்போகிறது இல்லை. அந்த அனிமலோட இன்ஸ்டிங்க்டை உள்ளே வச்சுட்டு என் பாடி வந்து ராஜேஷ் மாதிரி இல்லாமல் வேற ஆள் மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இந்த படத்துக்கு வந்து நான் கேட்டப்போ ஹி சஜஸ்டட் ஹைனா, கழுது புலியை சொன்னார். ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. ஏன்னா நெகட்டிவ் ஷேட் ரோல் இது. கழுது புலி மாதிரி கொஞ்சம் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க் இது நிறையா பண்ணுவது, எல்லாத்தையும் பிடுங்க பார்க்கும், அடுத்தவங்க ஹண்ட் பண்ணது தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கப்போ ஹைனா யோசிச்சப்போ நான் ஹைனாவோட எனர்ஜி என்ன பண்ணேன், ஹைனாவுக்கு ஒரு லாஃப்டர் இருக்குது, அந்த லாஃப்டர் அப்படியே இந்த படத்தில் வச்சிட்டேன் நான். பட் அது வந்து லியோ படத்துலேருந்து பார்த்து வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. லியோ படம் எடுக்கிறதுக்கு மாதிரி இந்த படம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு வருங்க. சொல்லணுமா இல்லையா இன்டர்வியூவில் சொல்லுங்க. சரி ஓகே, அந்த ஹைனாவோட லாஃப்டர் எங்கே லியோவில் யூஸ் பண்ணாங்க மனிதர்கள்? இல்ல அதை பார்த்துட்டு நீங்க இத வந்து ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணீங்களோ அப்படிங்கிற மாதிரி இத நான் டைரக்டர் கிட்ட தான் கேட்டிருக்கணும். இல்ல நான் இதுக்கு முன்னால வந்து ஆகால வந்து நக்கலைட்ஸோட சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் அம்முச்சி 2. அதில் நான் வந்து ஒரு கோயில் மாடு மாதிரி, கோயில் காளை மாதிரி ஒரு எனர்ஜி எடுத்து ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இது பழசு, நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் ஹைனாங்கிறது அவர் சஜஸ்ட் பண்ண அனிமல், அதனால பண்ணோம். ஸோ அந்த ஹைனா லாஃப்டர் வித்தியாசமாக இருக்கும், இப்படிதான் சிரிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் படம் பூரா நான் சிரிச்சிருக்கேன். சிரிச்சு வச்சிட்டேன். எடிட்டர்லாம் வந்து எங்கள் சவுண்டு சிங்க் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு, ஏன்னா வாய் மூடி இருக்கு எனக்கு. அப்படின்னா அவனுக்கு எல்லாருமே கன்ஃபியூஸ், ஏன் ஃபுட்டேஜ் தப்பாக இருக்குங்க, சிங்காலங்க சவுண்டு அப்படின்ட்டாங்க. அப்புறம் இல்லைங்க இதுதான் லாஃப்டர்னு. அந்த லாஃப்டர் வந்து இப்போ பயங்கரமாக ரெசனேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா படம் பார்த்துட்டு இருக்கப்பே கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சிரிக்காட்டினா கூட ஆடியன்ஸுக்கு வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆளாளுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஸோ பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு வர்சடைலான ரோல் பண்ணிட்டே வரீங்க நீங்கள் இல்லையா? ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் இன் பாலிவுட் அண்ட் காலிவுட்? பிகாஸ் நீங்கள் 2 இடத்துலையும் ஒர்க் பண்ணதுனால. ஓகே, நான் எனக்கு வந்து ஃபேவரட் ஆக்டரே கிடையாது, எல்லாமே ஃபேவரட் ஒர்க் தான். இந்த அபய் தியோலோட தேவ்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபய் தியோல் வந்து என்னோட ஃபேவரட் ஆக்டர்னு நான் சொல்ல மாட்டேன். அவரோட தேவ்டி ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேவரட் ஒர்க் தான் ஈஸி, ஃபேவரட் ஆக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி பார்த்தா நான் இன்னும் ஆவேஷம் பார்க்கல. ஃபகத் ஃபாசில் வந்து டீசெண்டான டீசெண்டான ரொம்ப சுமார் அப்படி சொல்ல நல்ல ஆக்டராக இருக்கார் அவர். கமல் சார் சொல்ல வேணாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஹார்ட்கோர் அவரோட ஃபேனாக இருந்தேன் நான். ஸோ எல்லாமே ஒர்க் தான், ஃபேவரட் ஒர்க் தான். இப்போ மேக்பூல்லாம் பண்ணியிருப்பார் இர்ஃபான் கான், ரொம்ப கூலாக இருக்கும். மேக்பத் நான் ப்ளேலாம் பண்ணியிருக்கேன், நான் ஷேக்ஸ்பியரோட மேக்பத்தாவும் நடிச்சிருக்கேன், மற்ற ரோல் நடிச்சிருக்கேன் மேக்பத்தில். ஸோ ஒரு மேக்பூல் அவர் போர்ட்ரே பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒர்க் தான். ஆக்ட்ரஸ் கூட ஒர்க் தானா? எல்லாமே ஒர்க் தான். சரி, ஆக்ட்ரஸ் ரீசெண்டாக வந்ததில் நான் வந்து எனக்கு அவங்க பேர் சரியாக ஞாபகம் இல்லை. டோபின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க, ஏதோ ஆச்சாரியா அவங்க பேர். டோபின்னு ஒரு கன்னடா படம், அது ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாங்க. இங்கே கோலிவுட்டில் சொல்லுங்கள். கோலிவுட்டில் 96 த்ரிஷா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, ரீசெண்டாக நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது? நோ, நாட் அலவுட். தெரியலையே, நான் வந்து வெப் சீரிஸ் பார்த்தேன், நான் ஞாபகம் இல்லை. யோசிக்கோங்க, டக்குன்னு யோசிங்க.
என்ன படம் பார்த்தேன் நான்? ரீசெண்டாக நீங்கள் எந்த படம் பார்க்கலையா? தேட்டரில் போய் பார்த்தது கேட்குறீங்களா? எதுனாலும் நீங்கள் சொல்லலாம். லைக் ரீசெண்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஒர்க். மாலை நேரத்து மயக்கம் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. Really? Okay. அந்த படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாலை நேரம் மல்லிப்பூ தானே? மாலை நேரம் மல்லிப்பூ இல்லை, மாலை நேரத்து மயக்கம் அப்படின்னு இவர் ஜல்லிக்கட்டு படத்தோட டைரக்டர். ஒருத்தர் இங்கே வந்தார் அந்த படத்தோட, மேபி தட்ஸ் டிஃப்ரெண்ட் மூவி நினைக்கிறேன். ஆமாம்மா. ஸோ அதில் மம்முட்டி சார் தான் ஹீரோ நடிச்சிருந்தார். அப்போ அது வேற படம். அந்த படம் நல்லா இருந்துச்சு. That's all. அதான் ஞாபகம் டக்குனு வேறு எதுவும் ஞாபகம் இல்லை. ஓகே, கடைசியாக உங்களோட படத்தோடைய டைரக்டர் வல்லவன் வகுத்ததடா படத்தோடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர்களுக்கு அது அவரோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியாமல் கண்டிப்பாக இருந்திருக்காது. லைக் அவர் வந்து ஒரு லைஃபே வந்து ஒரு ஸ்டோரியாக தான் போயிட்டு இருக்கு. அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன். சில ஸ்டோரியில் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. உங்களுக்கே புதுசாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அவரை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அடிதான், அடி மேல் அடிதான். இல்லை என்னன்னா எனக்கும் மைண்டில் ஒரு பிளான்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டில் இவன் இந்த மாதிரி இல்லாமல் நான் விநாயக் துரை அளவுக்கு இல்லாமல் நான் ரொம்ப சிறுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு யோசனை இருந்தேன். விநாயக் துரை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டேன் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. ஏன்னா அது க்ரியேட்டிவாக ரொம்ப ஜாலியான பையன். ஆனால் பிஸ்னஸாக வந்து கற்றுக்கிட்டான் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக A to Z. இப்போ அவனுக்கு ஐடியா வந்துச்சு. உள்ளே பூந்து ஒரு தடவை இந்த தீக்குள்ளே பூந்து வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு சாவே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துட்டா. ஆனால் ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் தான். ஏன்னா சின்ன வயசில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் தமிழ் சினிமாவில் இந்த டைமில் ஒரு 2000 அதுக்கு முன்னாடினா கூட ஓடிடிக்கு முன்னாடி கூட வேறு. இப்போ வந்து ரொம்ப டஃப். ஒரு ஷோ இல்லாட்டி அடுத்த ஷோ தூக்கிடுவான். வெரி டஃப். அதனால் இந்த டைமில் ஒரு படம் எடுத்து அது நல்ல டாக் வந்திருக்கு, நல்ல ரிவ்யூ வந்திருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சூப்பருங்க. ஸோ வானவில் டிவி நேயர்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும் இல்லையா, இல்லை ஓடிடிலே பார்த்துடலாம்? இல்லை, கண்டிப்பாக போய் படம் தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா ஹைனா லாஃபாக இருக்கட்டும், மற்றவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும், படமாகவே உங்களுக்கு இந்த இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு பணம் கொள்ள அப்படின்னா 250 கோடி 2000 கோடி அப்படின்னு நமக்கு லைஃப்லேயே சம்மந்தம் இல்லாத அமௌண்ட்டு, சம்மந்தம் இல்லாத ட்ரக்ஸு, ஏதோ படம் வந்துட்டுருக்கு. இது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் இந்த ஆப்ரேஷன் நடத்திடலாம். வெறும் சாதாரண ரொம்ப ரிலேட்டபிளாக நம்ம மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அசாத்திய உலகத்தில் யாரோ சந்திக்கிற பிரச்சனை இல்லாமல் நம்ம மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். எல்லாமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், கன்ஃபார்மாக என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி குட்டி படங்கள் 3 நாள் ரொம்ப குரூஷியலான பீரியடு. ஒரு 3 நாள் 4 நாள் இல்லை 2 வீக்ஸ் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா சொல்லிடுங்க போகாதீங்கன்னு. பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக சொல்லுங்கள், எல்லாருமே போவாங்க. அவ்வளோதான், அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வல்லவன் வகுத்ததடா படத்துடைய ஆக்டர் ராஜேஷுடன் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீட் பண்றேன். Until then, take care. It's signing off from Tajvi Subramaniam. Bye bye.